தேர்தலுக்கு முன்பே மக்களிடையே செயற்கையான தேசபக்தி உணர்வை தூண்டி நாட்டை போர் அபாய நிலைக்கு கொண்டு செல்ல பிரதமர் மோடி தலைமையிலான அரசு முயற்சித்து வருவதாகவும் அதனை நம்பி அவர்களை மீண்டும் வெற்றி பெற வைக்கக்கூடாது என்றும் எழுத்தாளரும் செயற்பாட்டாளருமான அருந்ததி ராய் கூறியுள்ளார். திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் நேற்று நடைபெற்ற காவி பாசிசமும் கார்ப்பரேட்டும் என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அருந்ததி ராய், ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மத்திய அரசு கூறியிருந்தாலும் வேலை வாய்ப்பின்மை தொடர்ந்து உச்சத்தை எட்டியிருப்பதாக கூறினார். நாட்டில் உள்ள 1% செல்வந்தர்கள் 71% மக்களின் சொத்துக்களுக்கு நிகரான சொத்துக்களை குவித்திருப்பதை ராய் சுட்டிக்காட்டினார். புல்வாமா சம்பவத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் தேசப்பற்று உணர்வை செயற்கையாக ஏற்படுத்தி போர் மூழ்வதை போன்ற சூழலை மோடி அரசு ஏற்படுத்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். And we might be poised on the edge of a war with Pakistan or more likely against a war against the people of Kashmir. If this happens and we forget all the myriad forms of oppression that this current regime has inflicted on the people of this country in a moment of manufactured national pride, if we bring them back because of this, then we will have no one to blame but ourselves. மக்கள் அதிகாரம் மாநில ஒருங்கிணைப்பாளர் சி ராஜு மற்றும் தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் தியாகு உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினர்.